தினமும் காலையில் பழைய சாதம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா? இரவு முழுவதும் ஊற வைத்த இந்த சாதத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் பி6 மற்றும் பி12 அபரிமிதமாக கிடைக்கிறது. இது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து செரிமானத்தை சீராக்குவதுடன் உடல் சூட்டை தணித்து நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். காலையில் டீ காஃபி குடிப்பதை விட ஒரு கைப்பிடி பழைய சாதம் சாப்பிடுவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது. ஒரு மிகச்சிறந்த பானம், நாம் மறந்து போன பானம் நீராகாரம். நீராகாரத்தை பத்தி ரொம்ப இளக்காரமாக நம் சமூகம் அதையெல்லாம் யார் குடிப்பாங்க? தமிழ் நிலத்திற்கான மிக மிக முக்கியமான பானம் நீராகாரம். அது ஒரு மிகப்பெரிய ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்னா இப்ப நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல 47% மட்டும்தான் மனித மரபணு, மீதி 53% மரபணுக்கள் பல்வேறு உயிரினங்களை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் குடல்ல இன்னும் பேரிடப்படாத பல கோடி வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் அவையெல்லாம் சிறப்பா வேலை செஞ்சா மட்டும்தான் இங்க நீங்க நல்லா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். உலக சஞ்சிகையில பப்மெட் இண்டெக்ஸ்டு ஜேர்னல் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அரிசி கஞ்சிங்கிற பழங்கஞ்சிங்கிறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரி நீராகாரம் மிகச்சிறப்பு என்று அவர் சொல்லியிருக்காங்க. பையன் நம்ம காலையில ஒரு கப் நீராகாரம் நாம எடுக்கும். அந்த சாதத்துல தண்ணி விட்டு வைக்கணும். மறுநாள் காலையில கரைச்சு துளி உப்பு போட்டு மோர் போட்டு எடுத்தோம்னா அது ஒரு மிகச்சிறந்த ஏய் உப்பி போன பலூனு, பிரேக்பாஸ்டுக்கு நான் தான்டா டான். நெய்யில குளிச்சவன்னா உன்ன மாதிரி எண்ணெய குடிக்கிற பேய் இல்ல. சோம்பேறி பயலே, என்ன தின்னா எனர்ஜி எகிருண்டா. உன்ன தின்னா ஆபீஸ்ல கொரட்டை விட்டு தூங்க வேண்டியதுதான். தூக்க மாத்திரை. ஹலோ, நான் வெயிட் பாட்டிடா. வயிறு நிறையும். நீ பார்க்கதான் புசு புசு, தொட்டா புஸ்ஸுன்னு போயிடுவேன். உள்ள வெறும் காத்து. டேய் ருசி கண்ட பூரிடானா. மக்களே, இந்த சொதசட பொங்கல் வேணாம்னா லைக் போடுங்க. கெத்து பூரிக்கு கமெண்ட் பண்ணுங்க.